ஜிஎஸ்டி கவுன்சில் ராஜஸ்தானில் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் ஐயா என்னை கூப்பிட்டு ஒரு தடவை சொன்னாங்க, ஏம்மா இந்த ஜிஎஸ்டி மேலே ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள், எப்படி நம்ம மேலே எல்லாரும் தாக்குறாங்க, இப்படி தாக்கும்போது நம்ம தான் அந்த தீர்மானத்தை எடுத்த மாதிரியும் மாநிலங்களுக்கு ஒரு ரோல் இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க யாரும் வெளியில் வந்து நாங்களும் தான் அதில் இந்த டிசிஷன் எடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுவாங்க? நம்ம அது சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதை 1 February பட்ஜெட் தயார் பண்ணும்போது இந்த 12 லட்சம் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கான பட்ஜெட் தயார் பண்ணும்போது திருப்பி என்ன ஒரு ஜென்டலாக ஞாபகப்படுத்தினார். ஜிஎஸ்டி அதில் வராது, பட்ஜெட் விஷயம் இல்லை. இருந்தாலும் அந்த சமயத்தில் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, ஜிஎஸ்டி வேலை நடந்துட்டுருக்கா, எப்படி போயிட்டுருக்குன்னு. நடந்துட்டுருக்கு சார், நான் அது முடிச்ச பிறகு உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட மே மாதம் நடு 18-20 வாக்கில் தான் அந்த பேக்கேஜ் ரெடியாச்சு. அவங்கக்கிட்ட டைம் வாங்கிட்டு முழுமையாக விளக்கி எடுத்து சொன்னேன், மக்களுக்கு நல்லபடியாக ரேட்டு குறையிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரி எடுத்துகிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போங்கன்னு சொல்லி அப்போ சொன்னார் எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சட்ட ரீதியாக இதை எப்படி பிரித்து பாகுபாடு பண்ணி அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரூலுக்கு அனுசரணையாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதை பற்றியும் முடிவெடுத்த பிறகு தான் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போனோம்.